அவங்கக்கிட்ட குடுத்து, "நீங்க அவங்கக்கிட்ட குடுத்துருங்க. அவங்க சாப்பிடவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நான் முழிச்சதும் என்ட்ட குடுத்தாங்க. முழிச்சேன்னா மேலேருந்து கீழ வந்துட்டேன். சீட் கெடச்சிருச்சு கொஞ்சம் அ ரஷ்லாம் லைட்டா கொறஞ்சது. அதுக்கப்புறம் அந்த காட்பாடியே எங்கேயோ ஒரு கொஞ்சம் ஸ்டாப் போனா கொஞ்சம் கூட்டம் குறையும். அந்த மாரி குறைஞ்சிச்சோ ஏறுச்சோ ஆனா கொஞ்சம் கிளியர் ஆச்சு அது அங்கேயா இல்ல ஒசூரா எங்கேயோ தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடு குடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா? அந்த சாப்பாடு வந்து அவங்க என்ட்ட குடுத்துட்டு, எனக்கும் அவங்களுக்கும் போடி வாடின்னு ஒரே சண்டை. யாருன்னு இவங்கன்னே தெரியாது. பட் ஒரே சண்டையாயிடுச்சு. ஆனாலும் அவங்க என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து என்ட்ட குடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நான் முழிச்சதும், "அ உங்க வீட்டுக்காரர் வந்து குடுத்துட்டு போனாரு. அது என்னது புது கல்யாணமா?" அப்படின்னு கேட்டாங்க. "அகில் நீ கேட்ட கேள்விக்கு தான் இவ்வளோ நேரம் ஸ்டோரி சொல்லி பதில் சொல்றேன். புது கல்யாணமா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா சிஸ்டர்" அப்படின்னு. ஏன்னா அவங்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம ரொம்பலாம் பிகு பண்ண முடியாதுல்ல. "ஆமா சிஸ்டர் புது கல்யாணம்" அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, "ஓஹோ! இப்ப தானே கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்க வீட்டுக்காரர் வந்து டீ வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு, ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறாரு, சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அவரு சாப்பிட்டாரோ இல்லையோ வந்து வந்து கேட்டுட்டு போறாரு. தூங்குனாங்களா? முழிச்சாங்களா? எந்திரிச்சாங்களா? குடுத்தாங்களான்ட்டு வந்து சொல்லிட்டு போறாரு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும். அப்ப தெரியும் மனுஷன் இதே மாரி டீ வாங்கி குடுத்துட்டு, இதே மாரி சாப்பாடு வாங்கி குடுப்பாரான்னுட்டு. ஆனா, அன்னைக்கு கல்யாணம் ஆயி இரு. ஆன்டி கெஸ் பண்ணது இருக்கட்டும் அகில். கேளு சொல்லி முடிக்கல இன்னும் நான். அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி அவங்க எனக்கு ஒண்ணு ஒண்ணுத்தையும் வாங்கி குடுத்து, நான் சாப்பிட்டேனா இல்லையா? நான் என்ன பண்றேன் இல்லையான்னு சொன்னாங்களோ, இன்னைக்கும் அப்படிதான் அகில் அவங்க. அ சண்டை வராமலாம் யாருக்கும் இருக்கிறது இல்லல்ல. அப்பப்போ ஃபைட் வரும். எனக்கும் அவங்களுக்கும் வராமலாம் இருக்காது. அடிக்கடி வரும். அது வேற டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும், அன்னைக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இன்னைக்கும். நான் ஒரு வேள தூங்கிட்டாலும் சரி, நான் சாப்பிட்டேனா இல்லையான்றது அதான் இப்போ சொன்னேனே, நான் சாப்பிடலன்றதுக்காக சமைச்சாங்கன்னு அந்த மாதிரி தான். இது பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி தான். அன்னைக்கு எப்படி என்ன பின்னாடி கம்பார்ட்மெண்ட் ஏறிட்டு, நான் என்ன பண்றேன்னு வந்து செக் பண்ணிட்டு, அதான் சாப்பிட்டாளா? தூங்குனாளா? என்ன பண்றா? சேஃப்டியா இருக்கனா? டீ குடிச்சினா? டீ வேணுமான்னு கேட்டாங்களோ, இன்னைக்கும் அதே தான். "ஹாய் முத்துவேல் நல்லா இருக்கீங்களா?" பட் ஆனா சண்டையும் பயங்கரமா போட்டுக்குவோம். அது வேற டிபார்ட்மெண்ட்டு. இது வேற டிபார்ட்மெண்ட். அந்த நீ சொன்ன மாரி ஆன்டி கணிச்சாங்கன்னு சொன்ன இல்லையா? ஆ அ அவங்க வந்து லாயர் சொன்னேன்ல, நெறைய ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கேன்ற மாரி அவங்க சொன்னாங்க. ஆனா, அப்ப லைட்டா பயந்தது. "ஐய்யய்யோ! அப்படியா?" அப்படின்ட்டு. ஆனா அது அப்படி இல்ல. எல்லாருக்கும் ஒரு மாரி இல்ல. அவ்வளோதான். ஒரு சிலருக்கு ஒரு மாரி லைஃப். ஹாய் பரத். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. லைக் போட்டவங்க ஐடிய கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு, சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. சப்போர்ட் மீன்ஸ் என்ன சப்போர்ட்டு? அப்படின்னு கேட்பீங்க. ஜாயின் பட்டன் இருக்கு. பிடிச்சவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே! ம். நீங்க மங்கி டியர். ஓகே. கொஞ்ச நேரம் உட்காந்தேன். முதுகெல்லாம் வலிக்குதே! முடியலையே. எப்படி தான் மணிக்கணக்கா எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே! சாமி! ம். வேற வழி இல்ல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தானே ஆகணும். கரெக்ட்டு. மாம்சு காதல் மன்னன். டாடி. மாம்சு காதல் மன்னனா? என்னவா? என்னவா? ஹாய் ரக்ஷி ரக்ஷித் ரக்ஷித். ஹாய் ரக்ஷித். ஹாய் ஏஜி. ஹாய் தனுஷ். ஜஷ்வந்த். அப்லோட் பண்ணிட்டியே சிங்காரம்.